கிடக்கிறார்கள், அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி. அன்பிற்குரியவர்களே, இந்த மார்க்கம் அழகானவைகளை எல்லாம் அனுமதித்திருக்கிறது. இந்த மார்க்கம் அசிங்கமானவைகளை எல்லாம் தடை செய்திருக்கிறது. நீங்கள் உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தால் தடை செய்யப்பட்டிருக்கிற எதை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் எல்லோரிடத்திலேயும் அது அசிங்கம். நடுநிலையாளர்களிடம் அது அசிங்கம், அறிவுஜீவிகளிடம் அது அசிங்கம். ஒருவேளை அப்படி ஏதாவது ஒரு அசிங்கத்தை நாம் அனுமதித்திருந்தால், இஸ்லாம் என்ன இதை போய் அனுமதித்திருக்கிறதே என்ற ஒரு பேச்சு வரும். மார்க்கத்தால் தடை செய்யப்பட்ட எந்த விஷயமும் நல்லது அல்ல, அழகானது அல்ல. அது மதுவாக இருந்தாலும், வட்டியாக இருந்தாலும், விபச்சாரமாக இருந்தாலும், பன்றி இறைச்சியாக இருந்தாலும், கொலை செய்வதாக இருந்தாலும், கொள்ளையடிப்பதாக இருந்தாலும், திருடுவதாக இருந்தாலும், பெற்றோரின் பத்துவாவிற்கு பெற்றோரினுடைய நோவினை படுத்துவதாக இருந்தாலும், இது எல்லாம் இங்கே பெரும்பாவங்கள். அநேகமாய் உலக வரலாற்றில் சமயம் சார்ந்த நூல்கள் அத்தனையும் இது வேண்டாம் என்றுதான் சொல்லுகிறது. இன்றைக்கு வரையும் கூட நடுநிலை சிந்தனையாளர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் இவைகளெல்லாம் அசிங்கம். நான் குர்ஆனுடைய ஒரு வார்த்தையிலே துவங்க ஆசைப்படுகிறேன். யுஹில்லு லஹுமுத் த்வய்யிபாத், நல்லவைகளை மட்டும் அல்லாஹ் அனுமதிக்கிறான். வயுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிர், அசிங்கமானவைகளை, மானக்கேடானவைகளை அல்லாஹ் தடுக்கிறான். எனவே ஒரு விஷயம் தெளிவாக இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தால் தடுக்கப்பட்டிருக்கிற அத்தனையும் அசிங்கம், அசிங்கம், அசிங்கம். எதுவெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் அழகானது, அதிலே கிஞ்சிற்றும் சந்தேகம் இல்லை. முதலில் இந்த மார்க்கத்தால் அனுமதிக்கப்பட்ட தடுக்கப்பட்ட விஷயங்களுக்கு போவதற்கு முன்னால் மரியாதையும் கண்ணியமும் இந்த மார்க்கம் தான். இந்த மார்க்கத்தை பின்பற்றி நடப்பதுதான். நான் இஸ்லாமிய வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாம் வல்ல இறைவன் இந்த மண்ணிலே நமக்கடுத்த அழித்த பெரும் அருட்கொடை இஸ்லாம் என்பதுதான். அதை விட்டுவிட்டு நீங்கள் எந்த வகையில கண்ணியத்தை தேடினாலும் கண்ணியம் கிடைக்காது. ஒரு வகையில அவமானத்தை தாங்க வேண்டியது வரும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பைத்துல் முகத்தஸை மீட்கிற அந்த பொழுதில் மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஒப்படைக்க அவர்கள் தயாராக முன் வந்த போது அதை சாவி வாங்குவதற்கு போகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாமிய வரலாற்றின் 10.5 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி நடத்திய புனிதர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆடை கந்தலாக இருக்கிறது, ஒட்டு போட்ட ஆடை. கிழிந்த ஆடையோடு போய் அங்கே பெரிய பெரிய நாட்டின் அதிபர்கள் இருக்கிறார்கள், ராஜ விருந்தினர்கள் இருக்கிறார்கள்.